அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மே மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமானது இந்த மாதம் நமக்கு எந்த தேதியில் தொடங்குது, எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, என்ன செஞ்சால் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க்கு இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, ஆல்ரெடி மே மாதம் முதல் தேதியே அபிஜித் நட்சத்திரம் வந்திருந்ததே, இப்போ இந்த முறையும் வருதுன்னு சொல்கிறீங்களே, இந்த மாதம் 2 முறை நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே பதில் கொடுத்துட்டேன். இருந்தாலும் இது போல் சந்தேகம் இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன். எப்போவாவது ஒரு முறை தான் 2 முறை இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன அந்த தேதியில் தான் அபிஜித் நட்சத்திரம் வருது. மே முதல் தேதி அன்னைக்கு அபிஜித் நட்சத்திரம் நமக்கு கிடையாது. அவங்க இந்த அபிஜித் முகூர்த்தத்தையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ட்டு தெரியல. ஆனால் உங்களுக்கு இது மாதிரி குழப்பம் இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கோங்க, மே 1 அன்னைக்கு அபிஜித் நட்சத்திரம் கிடையாது. இப்போ நான் வீடியோவில் சொன்ன தேதியில் அந்த டைமில் தான் இருக்குது. 1000% கரெக்டான பதிவு அது, பார்த்து பலனடையுங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய ஒரு விசேஷமான தினம் குறித்தும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார அந்தஸ்து எல்லாமே உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு பூஜை முறை குறித்தும் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு மே மாதத்தின் 15ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் முதல் தேதி, நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறதே குரு பகவானுக்கும் குபேரர் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நமக்கு வைகாசி மாதத்தின் முதல் தேதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வைகாசி 1 நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வருஷத்துக்கு 4 முறை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வரும். அது எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1, இந்த 4 மாதத்தின் முதல் தேதியில் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். இப்போ இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறது, மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். எப்போதெல்லாம் இது போல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருதோ அப்போதெல்லாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் போடுறது வழக்கம். இந்த முறை நமக்கு நாளைக்கு தான் அப்படிங்கிறதுனால நான் இப்போ இந்த காலையில் நேரத்தில் ஏன் இந்த பதிவு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சில பொருட்கள் தேவைப்படுது. இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுட்டு நாளைக்கு வாங்கிட்டு வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இப்போவே இந்த பதிவு போட்டேங்க. இப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறதுனால நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அவசியம் எப்போதும் போல் துளசி இலை வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது நல்லது. இவை தவிர மனம் மிகுந்த மல்லிகை பூக்கள் வாங்கிட்டு போகிறது நல்லது. அது குண்டு மல்லியாக இருந்தாலும் சரி, ஊசி மல்லிப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா, முல்லைப்பூ, எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிட்டு போகிறது சிறப்பு. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மல்லிகை பூங்கிறது ரொம்ப ரொம்ப பிரியம்னு சொல்லுவாங்க. தாமரை பூ எல்லாருக்கும் கிடைக்காது, ஆனால் மல்லிகை பூ கிடைக்கும். அதனால் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. உதிரி பூக்களை ஒரு 27 எண்ணிக்கையில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். மல்லிகை பூக்கள் கிடைக்காதவங்க துளசி இலையை நீங்கள் 27ங்கிற எண்ணிக்கையில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ வாங்கிட்டு போயிட்டு கோவிலினுடைய அந்த கருவறையை நீங்கள் சுற்றி வரணும். கருவறையை கொடிமரத்தோடு சேர்த்து சுற்றி வாங்க. கொடிமரத்துலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு முறை நீங்கள் சுற்றி வந்ததையும் அந்த கொடிமரத்துக்கு கீழே ஒரு துளசி இலையும் ஒரு மல்லிகை பூவையும் வைங்க. இல்லைன்னா நீங்கள் துளசி இலை மட்டும் வாங்கிட்டு போனீங்கன்னா அதை மட்டுமாவது சமர்ப்பணம் பண்ணுங்கள். இப்படி 27 முறை நீங்கள் வலம் வரணும். ஒவ்வொரு முறை வலம் வரும்போதும் ஓம் லக்ஷ்மி பதையே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இப்படி சொல்வதன் மூலமாக மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்ததற்குண்டான பலன் கிடைக்கும். மகாலட்சுமி தாயார மனம் குளிர செய்த பலனும் கொடுக்கும். அதனால் ஓம் லக்ஷ்மி பதியே நமக, ஓம் லக்ஷ்மி பதியே நமக அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே நீங்கள் 27 முறை வலம் இந்த துளசி இலைகளையும் பூக்களையும் நீங்கள் சமர்ப்பணம் செய்யுங்க. அடுத்தது, கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம், நாங்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக வழிபாடு செய்யலாம். இப்போ வீட்டில் மகாலட்சுமி தாயார் படம் இருக்குது, பெருமாள் படம் இருக்குன்னு அதை தூய்மைப்படுத்திட்டு நான் மேலே சொன்ன அந்த துளசி இலைகளையும் மல்லிகை பூக்களையும் நீங்கள் அலங்காரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. எப்பவும் போல் துளசி தீர்த்தம் வைக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். இவை தவிர நீங்கள் டைமண்ட் கற்கண்டு இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான பொருள் நம்ம வாங்கி வைக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது குபேரருக்கு
அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமானதுன்னு சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தொடங்குற அன்னைக்கு நெல்லிக்காயை நம்ம வாங்கி வச்சு பூஜை அறையில் வழிபாடு செஞ்சு பிறகு அதை நம்ம பிரசாதமாக எடுத்து சாப்பிடும்போது ஆரோக்கியத்திற்கும் நமக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம் இதுக்கும் வந்து எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 4, 5 இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வச்சு அந்த நெல்லிக்காயை நீங்கள் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது, இப்போ பூஜை அறையில் சிறப்பான ஒரு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறதும் நல்லது. நம்ம எப்போதுமே வந்து காலை மாலை தீபம் ஏற்றுவோம் தான். இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க. பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க. அந்த தட்டை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கோ இல்லை ஒரு 4-5 துளசி இலைகளையோ வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே அந்த வாசனை மிகுந்த மலர்கள்னு சொன்னேன் இல்லையா, முல்லைப்பூ அல்லது மல்லிகைப்பூ, இந்த பூக்களையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் நீங்கள் எப்போவும் ஏற்றுற தீபத்தை வச்சிங்கனாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு மண்ணகல் வச்சுருக்கீங்க அல்லது யூஸ் பண்ணுறதே வச்சுருக்கீங்கனாலும் அதை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அதில் வந்து மஞ்சள் நிற பஞ்சு திரி போட்டு நெய் தீபமாக ஏற்றுவது சிறப்பு. எப்போதுமே இந்த வியாழக்கிழமை நாளில் நீங்கள் மஞ்சள் நிற திரி யூஸ் பண்ணுறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். அதுவும் இந்த தமிழ் மாதத்தின் முதல் தேதி, அதாவது வைகாசி 1, இது கூட இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இதெல்லாம் இருக்கிறதுனால, குருவுக்குரிய வியாழக்கிழமையாக இருக்கிறதுனாலையும் நீங்கள் மஞ்சள் நிற திரி போடுறது நல்ல ஒரு மங்களகரமான வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி தரும். முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபமாக ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அற்புதமான ஒரு முன்னேற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும்னே சொல்லலாம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது. இது ஒரு மறைக்கப்பட்ட உண்மையாகவும் வந்து வச்சுருக்காங்க. இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சோம்னாலும் நமக்கு உடனே வந்து பலன் கிடச்சிரும். அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் வந்துட்டு இதை பற்றி சொல்லுங்கள், செஞ்சு பலன் அடையிட்டோம். அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அதனுடைய புண்ணியமும் வந்து நமக்கு தான் கிடைக்கும். சரி, இப்போ வந்துட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டீங்க. இந்த தீபத்தையே நீங்கள் வந்து வெறுமனே ஏற்றாமல் இதுக்குள்ளே ஒரு டைமண்ட் கற்கண்டு போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது விசேஷமான பலனை கொடுக்கும். அந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். அடுத்தது, இந்த தீபம் வந்து எண்ணெயெல்லாம் தீந்துரும் இல்லையா, நெய் தீர்ந்ததுக்கப்புறம் இதை ஒரு பூவின் காம்பு வச்சு நீங்கள் குளிர வச்சுருங்க. அதன் பிறகு நீங்கள் இந்த விளக்கு கடியில் போட்டிங்க பாருங்கள், ஒரு துளசி இலைகளும் குண்டு மல்லிப்பூவோ முல்லைப்பூவோ போடுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல, நகை வைக்கக்கூடிய இடத்துல, அதாவது நகை பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து 2 துளசி இலை 2 மல்லிகைப்பூ போட்டு வைங்க. அங்கே பர்ஸில் பணம் வச்சுருக்கீங்கும் போது அந்த பர்ஸில் 2 துளசி இலை மல்லிகைப்பூ போடுங்க. இவை தவிர இந்த பூஜையில் வச்ச இந்த துளசி இலையும் மல்லிகைப்பூவையும் உங்களுடைய கணவருடைய பர்ஸில், பசங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ உங்களுடைய பர்ஸ்லேயோ வந்து வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா அற்புதமான பணவரவு ஏற்படுவதற்கு இதுவே வந்து ஒரு முதல் படி அப்படின்னே சொல்லலாம். எப்போதும் போல தான் மாதத்தின் முதல் நாள் நம்ம ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதற்குண்டான பலன்கள் வந்து அதிகம். அது நல்ல வந்து ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். விரைவாகவே பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காயை வந்து ஆளு கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. நெல்லிக்காய் சாப்பிட பிடிக்காது, அது புளிக்கும்னு குழந்தைங்க சொன்னாலும் அவங்கள ஏதாவது ஒரு சின்ன துண்டாவது அதை சாப்பிட வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு. நாளைய நாளில் அவசியம் வந்து நான் சொன்ன இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த மாதிரி கொடி மரத்தையும் சுற்றி வாங்க. அற்புதமான முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறத யாராலையும் தடுக்க முடியாது. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.